கேதார காண்டம் 30ஆம் அத்தியாயம். தாரகன் வதம். லோமசர் கூறினார், தாரகாசுரன் அங்கு துள்ளி குதித்து தற்பெருமை பேசி திமிருடன் வந்தபோது அறிவாளிகளுள் சிறந்தவரான தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் இடி முழக்க ஆயுதத்தால் அவனை பெரும் வேகத்துடன் தாக்கினார். அந்த வஜ்ராயுத தாக்குதலால் தாரகன் கலக்கமும் துன்பமும் அடைந்தான். அவன் கீழே விழுந்த போதிலும் மீண்டும் எழுந்து தன் ஈட்டியால் இந்திரனின் யானையை தாக்கினான். யானை மீது அமர்ந்திருந்த புரந்தரனான தேவேந்திரனை அவன் தரையில் விழச் செய்தான். புரந்தரன் கீழே விழுந்தபோது பெரும் துயர கூக்குரல் எழுந்தது. இறைவனே, அங்கேயே தாரகன் செய்ததை கேட்பீராக. கீழே விழுந்திருந்த தேவேந்திரன் மீது தன் பாதம் பதித்து மிதித்து அவன் கரையில் இருந்த வஜ்ராயுதத்தை பறித்தான். தாக்கப்பட்ட நிலையில் இருந்த தேவேந்திரனை கண்டு அதே வஜ்ராயுதத்தால் அவனை பெரும் வேகத்துடன் தாக்கினான். வீரபத்ரன் தன் சூலத்தை உயர்த்தினார். மிகவும் வலிமை கொண்ட அந்த சினமுற்ற இறைவன் புரந்தரனை காக்க விரும்பினார். மிகுந்த ஒளி வீசும் தன் சூலத்தால் தைத்தியனான தாரகனை தாக்கினார். சூலத்தால் தாக்கப்பட்ட தாரகன் தரையில் விழுந்தான். கீழே விழுந்த போதிலும் மிகுந்த தேஜஸ் கொண்ட தாரகன் மீண்டும் எழுந்து நின்றான். தன் பெரிய ஈட்டியால் வீரபத்ரனின் மார்பில் தாக்கினான். அந்த ஈட்டி தாக்குதலால் வீரபத்ரன் கீழே விழுந்தான். தேவர்கள், கணங்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் மற்றும் ராட்சசர்கள் ஆகியோர் பெரும் துயர கூக்குரலுடன் மீண்டும் மீண்டும் புலம்பினர். எதிரிகளை அழிக்கும் வல்லமை மிக்க வீரபத்ரன் திடீரென எழுந்தான். மின்னலை போன்று ஒளி வீசும் தன் சூலத்தை அவன் உயர்த்தினான். அது தன் பிரகாசத்தால் இடைவிடாது ஜொலித்தது. அது திசைகள் அனைத்தையும் தன் ஒளியால் பிரகாசிக்க செய்தது. மேலும் சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் நட்சத்திர கூட்டங்களின் ஒளிக்கு இணையான தேஜஸை கொண்டிருந்தது. பெரும் வலிமை கொண்ட அந்த இறைவன் சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அவனை கொல்ல முற்பட்ட போது குமரனார் அவரை தடுத்து, அறிவாளியே, அவனை கொல்ல வேண்டும் என்று கூறினார். பெரும் வலிமையும் தேஜஸும் கொண்ட கார்த்திகேயன் முழக்கமிட்டார். அப்போது வானில் இருந்த உயிரினங்கள் அவரை வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்தின. பின்னர் அந்த வீரன் தனது பெரிய வேலாயுதத்தால் தாரகனை கொல்ல முயன்றான். அங்கு தாரகனுக்கும் குமாரனுக்கும் இடையே நிகழ்ந்த போர் தாங்க இயலாததாக மாறியது. அது மிகவும் பயங்கரமானதாகவும் அனைத்து உயிரினங்களின் மனதிலும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. கரங்களில் கத்தி ஆயுதங்களை ஏந்தி அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். அவர்கள் தீவிரமாக போரிட்ட போது இருவரின் கரங்களும் அந்த கத்தி ஆயுதங்களால் காயமடைந்தன. பெரும் வலிமை கொண்ட 2 சிங்கங்களைப் போல அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்குதல்களிலிருந்து விலகிச் சென்றனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து எதிராளியின் சக்தி ஆயுதத்தை தங்கள் ஆயுதத்தால் மோதி தடுத்தனர். அந்த 2 சிறந்த வீரர்களும் வைதாலிகி கதி, கேசரி கதி மற்றும் பர்வத மதம் ஆகிய போர் உத்திகளை பின்பற்றி சிறந்த முறையில் போரிட்டனர். போரின் போது தங்களுக்கு சாதகமான நிலைகளை எடுத்துக்கொண்டு பெரும் வலிமையும் வீரமும் கொண்ட அந்த 2 போர் வீரர்களும் தங்கள் சக்தி ஆயுதங்களின் முனைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அவர்கள் தலை, கழுத்து, கரங்கள், முழங்கால்கள், இடுப்பு, மார்பு மற்றும் முதுகு ஆகிய பகுதிகளை தாக்கினர், வெட்டினர் மற்றும் துளைத்தனர். இவ்வாறு பெரும் வலிமை கொண்ட அந்த வீரர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் நோக்கத்துடன் தொடர்ந்து போரிட்டனர். தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் குஹ்யகர்கள் அனைவரும் வெறும் பார்வையாளர்களாக நின்றனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பேசிக்கொண்டனர். அப்போது ஓர் அசரீதி அவர்களை தேற்றும் வகையில் இவ்வாறு கூறியது: தேவர்களே, நிச்சயமாக இந்த குமாரன் இன்று தாரகனை கொல்வான். தேவர்களே, கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சியுடன் இருங்கள். அச்சமயம் வானில் ஒலித்த அந்த குரலை செவிமடுத்ததும் பிரமத கணங்களால் சூழப்பட்டிருந்த குமாரன் கொடிய உருவம் கொண்ட தைத்தியர்களின் தலைவனான தாரகனை கொல்லும் விருப்பம் கொண்டார். மிகுந்த வலிமையும் மேலான ஆற்றலும் கொண்ட குமாரன் சிறந்த அசுரனான தாரகனின் மார்பில் முளை காம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தனது சக்தி ஆயுதத்தால் தாக்கினார். அந்த தாக்குதலை பொருட்படுத்தாத தாரகன்
கடும் கோபமடைந்து தானும் தனது சக்தி ஆயுதத்தால் குமாரனை தாக்கினான். அந்த சக்தி ஆயுதத்தின் தாக்குதலால் சங்கரனாரின் புதல்வன் குமாரன் உணர்விழந்தான். சிறிது நேரத்திலேயே அவன் சுய நினைவை மீட்டான். அப்போது முனிவர்கள் அவனை புகழ்ந்து போற்றினர். செருக்கும் ஆவேசமும் கொண்ட சிங்கம் ஒன்று யானைகளை தாக்க துணிவதைப் போல வீரமிக்க குமாரன் தைத்தியனான தாரகனை தாக்கினார். இவ்வாறு குமாரனும் தாரகனும் ஒருவருக்கொருவர் போரிட்டனர். அவர்கள் மிகுந்த ஆவேசத்துடன் சக்தி ஆயுதங்களை கொண்டு நேருக்கு நேர் மோதினர். ஒருவரை ஒருவர் வெல்லும் விருப்பத்துடன் அவர்கள் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தி போராடினர். பெரும் வேகத்துடன் போரிட்ட போது அவர்களின் முக பாவனைகள் வியக்கத்தக்க வகையில் அமைந்திருந்தன. அவர்கள் தங்கள் சக்தி ஆயுதங்களின் கூர்மையான விளிம்புகளாலும் முனைகளாலும் திறமையாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கந்தர்வர்கள், தேவர்கள் மற்றும் கிண்ணறர்கள் அனைவரும் வெறும் பார்வையாளர்களாகவே நின்றனர். அவர்கள் மிகுந்த ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் எதுவும் பேசவில்லை. காற்றும் வீசவில்லை. சூரியன் தனது ஒளியை இழந்தார். குமாரனை சந்திக்க பின்வரும் மலைகள் அங்கு வந்தன. இமாலயம், மேரு, ஸ்வேதகூடம், துர்துரம், மலயம், மகாசைலம், மைனாகம், விந்தியமலை, கோலோகம் எனும் பெரும் மலை, மானசோத்திரம், கைலாயம், மந்தாரம், மால்யவான், கந்தமாதனம், உதயாத்ரி, மகேந்திரம், அஸ்தகிரி எனும் பெரும் மலை இவை மற்றும் மிகுந்த ஒளி பொருந்திய பல மலைகள் குமாரனை சந்திக்க அங்கு வந்தன. உண்மையான அன்பே அவர்களை அவ்வாறு வர தூண்டியது. மலைகள் அச்சமடைந்திருப்பதைக் கண்டு கிரிஜை மற்றும் சங்கரனாரின் புதல்வர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் கூறினார். குமாரன் கூறினார், பெரும்பாக்கியம் பெற்றவர்களே, நீங்கள் துயரம் அடையவோ வருந்தவோ வேண்டாம். மலைகளே, கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைவரும் கண்டுகொண்டிருக்கையிலேயே அந்த பெரும் பாவியை நான் கொல்வேன். தேவர் கூட்டங்களுடன் வந்த அந்த மலைகளுக்கு இவ்வாறு ஆறுதல் கூறி மனதிற்குள் சம்புமூர்த்தியை சிவபெருமானை வணங்கிய பின்னர் பகவான் ஸ்ரீஹரியின் மீது பற்று கொண்ட அந்த அறிவார்ந்த குழந்தை இறைவன் தன் தாயையும் வணங்கினார். அதன் பின்னர் கார்த்திகேயன் தனது சக்தி ஆயுதத்தால் தன் எதிரியின் தலையை துண்டித்தார். தாரகனின் அந்த தலை உடனடியாக தரையில் விழுந்தது. அவ்வாறு கார்த்திகேயன் எனும் பெரும் இறைவன் வெற்றி பெற்றார். தேவர்கள், முனிவர்கள், குஹ்யகர்கள், பறவைகள், கிண்ணறர்கள், சாரணர்கள், நாகங்கள் மற்றும் தேவமங்கையர் கூட்டத்தினர் அவரை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கண்டனர். அவர்கள் குமாரனை புகழ்ந்து போற்றினர். வித்யாதர பெண்கள் நடனமாடினர். இசைக்கலைஞர்கள் பாடினர். அவர் இவ்வாறு வெற்றி பெற்றதைக் கண்டு அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். கிரிஜை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கு வந்து தன் மகனை மடியில் அமர்த்தி கொண்டாள். அவனை இருக்க அணைத்து கொண்டு அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். சூரியனை போன்ற தேஜஸ் கொண்ட குமாரனை தன் மடியில் இருத்தி அழகான விழிகளையும் மெல்லிய இடையையும் கொண்ட அன்னை பார்வதி தேவி அவனை தடவி கொடுத்தாள். சம்புமூர்த்தியும் அன்னை பார்வதி தேவியும் முனிவர்களால் போற்றப்பட்டனர். உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த அளவாக பேசும் இயல்புடைய அந்த பதி விரதையான அன்னை பார்வதி முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் நாகர்களால் துதிக்கப்பட்டு பொலிவுடன் விளங்கினாள். அப்போது தேவர்கள் சம்புமூர்த்தி மற்றும் குமாரனுடன் கூடிய அன்னை பார்வதி தேவிக்கு நீராஜன தீபாராதனை வழிபாட்டை செய்தனர். அந்த பதி விரதை அப்போது பேரொளியுடன் திகழ்ந்தாள். பின்னர் இமயமலை தன் புதல்வர்களுடனும் மேரு முதலான பிற மலைகளுடனும் அங்கு வந்தான். அவர்கள் அவனை பெரிதும் புகழ்ந்து போற்றினர். பின்னர் தேவேந்திரன் முதலான தேவர் கூட்டங்களும் முனிவர்களும் இணைந்து அளவற்ற தேஜஸ் கொண்ட குமாரன் மீது மலர் மழையை பொழிந்தனர். அவரை முன்னிறுத்தி மங்கள தீபங்களை ஏந்தி ஆராதனை செய்து அவர்கள் சிறந்து விளங்கினர். இசை கருவிகளின் முழக்கம், பாடல்கள் மற்றும் பல்வேறு வேத மந்திரங்களின் தொடர்ச்சியான பாராயணங்களுடன் வேதங்களை அறிந்தோரின் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்களால் அவர் சிறப்பாக போற்றப்பட்டார். குமார விஜயம் என்று பெயரிடப்பட்ட இந்த வரலாறு மிகவும் அற்புதமானது. இது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது, தெய்வீக தன்மை வாய்ந்தது, மனிதர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அருளக்கூடியது.
குமாரனின் பெருமையையும் அவரது வீர செயல்களையும் விளக்கும் இந்த உன்னதமான கதையினை போற்றுபவர்கள் அளவற்ற நற்பேர் பெற்ற தூய ஆன்மாக்களாக திகழ்வார்கள். அவர்கள் முதுமையோ இறப்போ இல்லாத முடிவிலோ வடிவங்களை அடைவார்கள். இக்கதை மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மனதில் விரும்பும் அனைத்தும் இதன் மூலம் கைகூடும். தாரகாசுரனை வதம் செய்த அந்த உன்னத ஆன்மாவான குமாரனின் கதையை ஓதுபவரோ அல்லது செவிமடுப்பவரோ அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். 30ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.